12th முடிச்சுட்டு உங்களோட ஹையர் எஜுகேஷனை ஃபண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தென் நான் சொல்ல போகிற இந்த ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது என்ன ஸ்காலர்ஷிப், அந்த ஸ்காலர்ஷிப்க்கான லாஸ்ட் டேட் என்ன, அந்த ஸ்காலர்ஷிப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை, அந்த ஸ்காலர்ஷிப்னால என்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் அந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அண்ட் அதுக்கான காப்பீஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அது என்ன ஸ்காலர்ஷிப்னு தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணி உங்களோட ஹையர் எஜுகேஷனை நீங்களே ஸ்காலர்ஷிப் வழியாக ஃபண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எஸ், நான் சொல்கிற அந்த ஸ்காலர்ஷிப்போட நேம் மோகன் டி அத்வானி சென்டினியல் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 15th ஜூலை 2025. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்ஸை செலக்ட் பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற காலேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபைட் காலேஜஸ் லிஸ்ட்டில் ஒன்றா இருக்கணும். அண்ட் உங்களோட ஃபேமிலியோட இன்கம் லெஸ் தேன் 6 lakhs இருக்கணும். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து நாட் ஓன்லி ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுங்க. நீங்கள் ஆர்கிடெக்சர் எடுத்திருக்கீங்கனாலும் இல்லை நீங்கள் ஒரு டிப்ளமோ டிகிரி தான் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களாலுமே இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணி அதுக்கான பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் இன் 10th and 12th should be 80%. இல்லை நீங்கள் ஒரு செகண்ட் இயர் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் 80% அண்ட் ஃபஸ்ட் இயர் ஆஃப் உங்களோட டிகிரிலையுமே நீங்கள் 80% ஆஃப் த மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். இந்த ஸ்காலர்ஷிப்பில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப் டு 1 lakh ஆர் 75% ஆஃப் த கோர்ஸ் ஃபீஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வழியாக நீங்கள் ஃபண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் 40,000 ஆர் 90% ஆஃப் த கோர்ஸ் ஃபீஸ் வரைக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் வழியாக நீங்கள் ஃபண்ட் பண்ணிக்கலாம். இந்த மோகன் டி அத்வானி சென்டினியல் ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், உங்களோட ஐடி ப்ரூஃப், உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் அண்ட் நீங்கள் அட்மிஷன் போட்டிருக்கிற காலேஜஸில் நீங்கள் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா, அதுக்கான ரெசிப்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இன்கம் சர்டிஃபிகேட். இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சு ஆன்லைன்லேயே இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இதோட லாஸ்ட் டேட் 15th ஜூலை. சப்போஸ் நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எய்தர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் பட்டி ஃபார் ஸ்டடி இல்லை ப்ளூ ஸ்டார் ஃபவுண்டேஷனோட எம்ப்ளாயீஸாக இருக்காங்க அப்படின்னாலுமே உங்களால் இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ண முடியாது.